மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரனை அவரது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முரளி கணேஷ், இப்போ விசாரணைக்கு பிறகு அவர் மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டாரா? விவரம் என்ன? காயத்ரி, இந்த வழக்கினுடைய விசாரணை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த 12வது வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரனை குளத்தூர் காவல் நிலையத்திலிருந்து போலீசார் ஒரு 3க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அழைத்து தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் இருக்கக்கூடிய ராஜபாண்டி நகர் அப்படிங்கிற அந்த பாலத்துக்கு கீழேன்னு சொல்லுவாங்க தூத்துக்குடியில, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வசித்த வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு போய் அங்க வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய அம்மா வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பகுதியில விசாரணை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா நடந்தது. இந்த அரை மணி நேர விசாரணைக்கு பிறகு மீண்டும் அவரை 4க்கு மேற்பட்ட வாகனங்கள்ல ஏற்றி அவரு முன்னாலேயும் பின்னாலேயும் போலீஸ் எஸ்கார்டு போட்டு அவரை கொண்டு போறாங்க. வரும்போது ஈசிஆர் சாலை வழியா வந்த போலீசார் இந்த பகுதியில விசாரணை முடிச்சிட்டு தூத்துக்குடி மதுரை பைபாஸ் சாலையில போயிட்டு இருக்காங்க. தர்ம முனீஸ்வரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நேரத்துல போலீசாருடைய விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே வருகிறது. இது குறித்து நம்ம போலீசார்ட்ட கேட்கும்போது இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வாய்ப்பு இல்லை, இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் நடத்த வேண்டியது இருக்கு, இப்படி ஒரு சில சோதனைகள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு. இது போக சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து சென்று இந்த சம்பவம் எப்படி நடந்தது, என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணணும். அதுக்கு பிறகுதான் இவர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாளைக்கும் இவர்கிட்ட விசாரணை தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. காயத்ரி, நன்றி முரளி கணேஷ் விவரங்களுக்காக.